நாளை என்றும் நம் கையில் இல்லை, நாம் யாரும் தேவன் கை பொம்மைகளே. என்றால் கூட போராடு நண்பா, என்றைக்கும் தோற்காது உண்மைகளே. இந்த படத்துல எனக்கு வாய்ப்பு கொடுத்த தனுஷ் சாருக்கும் ரொம்ப வணக்கம். இந்த படத்துல இருக்கிற எல்லாத்துக்கும் வணக்கம், என்னால் பணிவார்ன வணக்கம். நான் இந்த படத்துல நடிக்கும் போது நல்லா ஜாலியா இருந்தேன். எல்லா கூடயும் தனுஷ் சார் கூட நல்லா ஜாலியா பேசிக்கிட்டு ஜாலியா இருந்தேன். ஆனா அக்டோபர் 1 அன்னைக்கு தனுஷ் சாரோட ஃபேனு மற்ற எல்லாருமே இட்லி கடை படத்தை பார்க்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். வர உங்க அம்மா பாரு, அவ்வளோ ஆசையா உங்களுக்கு கண்ணுல தண்ணி வருது பின்னாடி. அப்படியே அது மீறாம அப்படியே உன்னை ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துட்டு இருக்காங்க. அம்மா அப்பா 2 பேருமே அம்மா அப்பா சிஸ்டர், அது தங்கச்சியா அக்காவா தெரியல, ஒரே ஸ்பேஸ்ல இருக்காங்க. வாங்க மேம், வாங்க ப்ளீஸ். எல்லாருக்கும் மாலை வணக்கம். வாழ்க வளமுடன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் என் பசங்க தான் எனக்கு உலகமே. நான் தனுஷ் சார் இடத்துல என் பையனை சூஸ் பண்ணி அவனோட ஒவ்வொரு ஆசையும் அவர் பாராட்டினாரு. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நம்ம ஊர்ல பிறந்த பையன், இவனுக்கு எல்லாமே நாங்க மட்டும்தான். இனிமேல நீங்க தான் எல்லாமே என் பையனுக்கு. நீங்க எல்லாரும் இருக்கீங்கிற தைரியத்துல நான் என் பையனை இந்த சினிமால இது பண்ணிருக்கேன். அதோட எனக்கு முக்கியம் தனுஷ் சார் நான் பாக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. நான் ரொம்ப சாமிய கும்பிடுகிட்டே இருந்தேன். அந்த சாமி தான் நான் கும்புற சிவனும் முருகனும் சேர்ந்து என் பையனுக்கு தனுஷ் சார் கிடைச்சாங்க. இந்த படத்துலயும் அவனோட பேரு முருகன் வந்துச்சு. எனக்கு அதெல்லாம் கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏதோ ஒரு ஓரத்துல இருந்த எங்களை செலக்ட் பண்ணி பையனுக்கு இவ்வளவு பெரிய லைஃப் கொடுத்த உங்களுக்கு ஆகிற வரைக்கும் நன்றியோட இருப்பேன் சார். அவன் எத்தனையோ படங்கள் பண்ணிருக்கான். ஆனா இந்த படம் அவனோட லைஃப்ல திருப்பு முனையா இருக்குன்னு நான் உங்களை நம்புறேன். அதோட என்னோட மக்களை நம்புறேன். நீங்க எல்லாருமே அவன் நடிக்கிற ஒவ்வொரு படத்துக்கும் இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணணும். லவ் யூ தனுஷ் சார், லவ் யூ மதுரை மக்களே. பையனுக்கு அம்மா போட்டிருக்கு இந்த படத்துல. ஆக்சுவலா அம்மா போடுற சீன் மாதிரி இருந்துச்சு. அப்ப எனக்கு வதக்குன்னு வச்சுச்சு. அதுக்கப்புறம் 2 எக்ஸாம் ஆடியோ லான்ச் முடிச்சுட்டு வந்ததுமே அம்மா போட்டுருச்சு. இன்னைக்கு தண்ணி ஊத்திட்டு நான் தனுஷ் மாமா பாக்கணும்னு அப்புறம் சாமியை கும்பிட்டுட்டு நீதாமா கூட வரணும். ஆனா எங்க கிட்ட பாஸ் எதுவும் இல்ல. ஆனா அங்க உங்களை நினைச்சேன். அந்த சிவன் உங்களுக்கு கட்டளை கொடுத்து என் பையனை முன்னாடி உட்கார வச்சுட்டாரு. தனுஷா, நான் இங்க எல்லாரும் முன்னாடியும் சொல்றேன், இதுக்கப்புறம் நான் வாழ்ற ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு செகண்டும் நீங்க எப்பவுமே நான் உங்களை நினைச்சிட்டே இருப்பேன் சார். கடைசி வரைக்கும் என் பையன் நான் சொல்லிருக்கேன், நான் இருந்தாலும் இல்லாட்டாலும் நீ அவருக்கு எப்பவும் விசுவாசமா இருக்கணும். அதை ஞாபகமா வச்சுக்கோ. நீ இத்தனை படங்கள் பண்ணிருந்தாலும் இந்த படம் தாண்டா எனக்கு ரொம்ப பெருமை. நீ எவ்வளவு பெரிய ஹீரோ. ஆனா அவன் ஆவா சார், உங்களுக்கு இருக்கிற மாதிரி என் பையனுக்கு ஒரு கூட்டம் இருக்கு. என்னோட வாட்ஸ்அப்லயுமே எப்பவுமே எண்ணம் போல் வாழ்க்கை தான் சொல்லுவேன்.